இன்னைக்கு நான் மீராக்கு ராக்கி கேட்டு விட்டேன். அவளோட ராக்கி கீழே விழுந்துருச்சு. அதான் தேடிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா, எனக்காகவும் மீராக்காகவும் எங்க அப்பா நிறைய பொருள் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. மீராக்காக பொம்மைங்க, எனக்காக பால், ஷர்ட், பென்சில், ரப்பர், பென், அப்புறம் நிறைய பொம்மையும் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அப்புறம் அப்பா வரும்போது இதை விட நிறைய பொருள் கொண்டு வருவாரு. ஏய் இருக்கட்டும், உங்க அப்பா என்னைக்குமே வரமாட்டாரு. அப்போ பொருள் எங்கன்னு கொண்டு வருவாரு? ஏ பாண்டி, நீ ஏன் அப்படி சொல்ற? எங்க அப்பா வருவாரு, கண்டிப்பா வருவாரு. போ வரமாட்டாருன்னு சொல்றல. உங்க அப்பா யாருக்காக ஊர் விட்டு போனாரோ அவ இங்க இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பா திரும்பி வரமாட்டாரு. நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க? என் அப்பா யாருக்காகவும் போல, அவர் வேலை விஷயமா போயிருக்காரு. வாய மூறியா, உனக்கு எதுவுமே தெரியாது. உங்க அப்பா மீராவால தான் இந்த ஊரை விட்டு போனாரு. மீரா இங்க இருக்கிற வரைக்கும் உங்க அப்பா திரும்பி வரவே மாட்டாரு. ஏ பாண்டி, நீ என்ன வளர்ற? அது மாதிரி இருக்கவே முடியாது. எங்க அப்பா என் மேலயும் மீரா மேலயும் ஒரே அன்பு தான் வச்சிருக்காரு. புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப நீயும் நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு தான் இந்த விஷயத்தை எங்க அம்மா வாயில கேட்டேன். எங்க அம்மா இதை பத்தி எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இல்ல, இது போய் உங்க அம்மா போய் சொல்றாங்க. ஏய் வாய மூடு. எங்க அம்மா என்னைக்கும் போய் சொல்ல மாட்டாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைனா உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாரு. அதனாலதான் உங்க அம்மா மீரா மேல அன்பே காட்ட மாட்டாங்க. நீ போய் உங்க அம்மா கிட்ட கேட்டு பாரு. இப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? ஒரு பக்கம் ஊர்க்காரங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் பசங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். உங்களுக்கு தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கள எனக்கு வாழ்த்து சொல்லும் போது உள்ளுக்குள்ள வேதனை பட்டுக்கிட்டே அவங்க வாழ்த்துக்கள்லாம் வாங்கின. சிரிக்க முடியாம சிரிச்சு. இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுப்பீங்க? இன்னும் எவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையும் எனக்காக வச்சிருக்கீங்க. அம்மா, அம்மா. இங்கதான் பாருக்கேன். அம்மா, அம்மா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? அம்மா, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். அப்பா வேலை விஷயமா போயிருக்காரா இல்ல வீட்டை விட்டு போயிருக்காரா? இது என்ன கேள்வி ரன்வீர்? போய் சொல்லாதீங்கம்மா, உண்மையா சொல்லுங்க. அப்பா வீட்டை விட்டு போனாரா இல்லையா? என்ன வளர? வீட்டை விட்டு ஏன் போக போறாரு? அவர் வேலை விஷயமா தான் போயிருக்காரு. பாண்டி ஏன் என்கிட்ட அப்படி சொன்னா? அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது கேட்டானாமே. அப்பா மீராவால தான் வீட்டை விட்டு போயிட்டாராமே.